Hello friends, welcome to Tindi Foodie. இன்னையோட இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி Tindi Foodie சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னையோட ரெசிபி என்னன்னா 2 நிமிஷத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் ரைஸ், ஆரஞ்சு ரைஸ். ஆரஞ்சுன்றது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கோ ஃப்ரூட்டோ விட ஒரு மேஜர் ரெசிபி இன்க்ரீடியண்ட்டாகவே நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். வீட்டில் எந்த வெஜிடபிளும் இல்லை, ஏன் வெங்காயம் தக்காளி கூட இல்லை அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த சூப்பரான டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் ஆரஞ்சு, பச்சை மிளகா 2-3, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, உப்பு, பெருங்காயம், 1 கப் பாயில்டு ரைஸ். ஸோ 1 கப் பாயில்டு ரைஸும் ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட்டையும் வச்சு இந்த சூப்பரான டிஷ்ஷை செய்ய போகிறோம். இந்த 2 மினிட் இன்ஸ்டன்ட் ஆரஞ்சு ரைஸ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு எல்லாம் சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாவை 2ஆக நறுக்கி வச்சுக்கலாம். பாயில்டு ரைஸை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது செய்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்து நெய் உருக்கிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்று நல்லா பொரிஞ்சு வெடிச்சக்கப்புறம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆரஞ்சோட தன்மைக்கேற்ற மாதிரி ஸ்வீட்டாகவும் புளிப்பாகவும் இருக்கும் இந்த ரைஸ். நல்லா டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு புது விதமான வெரைட்டி ரைஸ், அதுவும் 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெறும் 5 பெட்டி சாமான்கள் இருந்தால் மட்டும் போதும். இப்போது சீசனிங்ஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் ஆரஞ்சு பீசஸை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாயில்டு ரைஸை இதோட இப்போ சேர்த்துட்டு உப்பு, பெருங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிளறி கலந்து விட்டுட்டு மேலே சாப்டு கொரியாண்டர் தூவி கார்னிஷ் பண்ணிட்டா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஆரஞ்சு ரைஸ் ரெடி. 2 நிமிஷத்தில் அசத்தலான ரைஸ் செஞ்சாச்சு. இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.